friends, welcome to Sha Samayal. இன்னைக்கு நம்ம சம்மர் சீசனுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப டேஸ்டியான பால் சர்பத் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இன்னும் ஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலனா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்க அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுனா லைக் கொடுத்துருங்க. பால் சர்பத் செய்யறதுக்கு ஒரு பெரிய பவுல்ல நான் 7 ஐஸ் கியூப் சேர்த்திருக்கேன். 2 கிளாஸ் பால் சேர்த்திருக்கேங்க. இந்த பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு தாங்க நம்ம சேர்க்கணும், சூடா சேர்க்க கூடாது. இது வந்து ரூஅப்ஸா. சப்போஸ் உங்கள்ட்ட ரூஅப்ஸா இல்லைன்னா நீங்கள் ரோஸ் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்தா கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்னஸும் ஒரு பிங்க் கலராக கிடைக்கும், பார்க்க நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்ச தர்பூசணியும் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோ நல்லா இருக்கும், குடிக்கும் போது நல்லா இந்த தர்பூசணியும் வரும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு சப்ஜா விதை, இதெல்லாம் 2 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுருந்தேன் ஃப்ரெஷ்ஷாக. அதில் சப்ஜா விதையில் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இது வந்து பாதம் பிசின்னு சொல்லுவாங்க, இது ஜெல்லி மாதிரி இருக்கும். இது மட்டும் நீங்கள் 2 மணி நேரம் முன்னாடி ஊற வைக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம பால் சர்பத் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு இனிப்பு வேணும்னா சுகர் கூட சேர்த்துக்கலாம். மேலே அழகாக இருக்கிறதுக்கு வாட்டர் மெலானையும் கொஞ்சம் சப்ஜா விதையும் அங்கங்கே போட்டிருக்கேன். நம்மளோட ரொம்ப டேஸ்டியான யம்மியான, குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். பால் சர்பத் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.